Hi everyone, Assalamu alaikum and welcome back to another recipe video. I am Zumrat from Zum channel. So நீங்கள் இந்த வீடியோவை இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தா இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கிறீங்க பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா please do subscribe and click the bell icon too so that நான் எப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So Raif had been asking me to cook pasta for him. That's quite long time. Finally, I decided to cook it on this day for him with two ways. One is chicken pasta, another one is creamy white sauce pasta. So without getting late, quickly start cooking. ஜஸ்ட் வாட்டரில் சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்து பாஸ்தாவை குக் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். அந்த ஆயில் எதுக்குன்னா பாஸ்தாவோட ஸ்டிக்கினஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு. நான் இந்த பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கிறேன் பட் யூ கேன் யூஸ் எனி ஆஃப் யுவர் சாய்ஸ். பட்டர் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் குட்டீஸுக்காக செய்கிறீங்கன்னா அதில் டெஃபினெட்லி நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகினதும் அதில் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விட்டுட்டு அண்ட் அது கூடவே கேரட் அண்ட் ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி அண்ட் கிரேட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அந்த பட்டரில். அண்ட் தென் சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவில். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் டாட்லர்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா பெப்பரை நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் எனி மசாலா பவுடர் சேர்க்கலை, ஜஸ்ட் பெப்பரில் மட்டுமே இந்த மசாலா செஞ்சுருக்கிறேன். ஸோ அண்ட் தென் அதில் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதே சேம் மசாலா யூஸ் பண்ணி தான் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இதிலிருந்து ஹாஃப் போர்ஷனை செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். பேலன்ஸ் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு ஆக்கி வச்சுட்டு இதில் நான் எக் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ 2 எக் சேர்த்துருக்கிறேன். அண்ட் எக் சேர்த்ததுமே இந்த எக்கை க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் க்ரம்பிள் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட அந்த எக்ஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா அண்ட் எக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகினதும் இதில் நீங்கள் குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தா ஆர் மேக்கரோனியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க ஃபைனலி. அண்ட் சால்ட் போதலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சால்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யோர் மசாலா சிக்கன் பாஸ்தா ரெடி. ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகினதும் அதில் ஃபைனாக சாப் பண்ணின கார்லிக் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் இந்த பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ணின நேரம் வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் கோதமான்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில், ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதை சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவில் மில்க் ஆட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் மில்க். இந்த சாஸ் க்ரீமி ஆகிற நேரம் மில்கோட திக்னஸ் அதிகமாகி மில்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே மில்க் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணின மில்க் போதலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட, அதாவது நீங்கள் திக் ஆகினதுக்கு அப்புறம் கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதில் சால்ட் சேர்த்துக்கோங்க அண்ட் மைல்டாக பெப்பரும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஒயிட் சாஸ் ரெடி.
அண்ட் தென் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற பஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உங்களோட குட்டீஸுக்கு கொடுக்கலாம். பட் நான் ரைஃப்க்கு கொடுக்குறதுனால நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த க்ரீமி சீஸ் டேஸ்ட் வர்றதுக்காக. ஸோ நான் ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தாவும் ரெடி.